தான், மற்ற மதங்களை கிடையாது. ஒரு மந்திரி சூரசம்ஹாரம் நடக்கிறது, அந்த கூட்டத்துக்கு வருகிறார். வருகின்ற பொழுது கேட்கிறார், இது என்ன இவ்வளவு கூட்டம் இந்த கோயில்ல? அது இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். சூரசம்ஹாரம்னா என்னன்னு, அது முருகப்பெருமா சூரனை வேலாயுதத்தால் கொன்னார்ல, அதை மக்களுக்கு நினைவூட்டுற நாள் இன்னைக்கு. அதனால அங்கே முருகன் வாகனத்தில் வருவார், இங்கே சூரனை போல ஒன்றை கட்டி வைத்து அந்த அந்த சம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். அதுதான் அன்னைக்கு இவ்வளவு கூட்டம். ஓஹோ, ஒரு கொலைக்காட்சியை பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம்? ஒரு மந்திரி, மக்களின் பிரதிநிதி, அதுலேயும் 85% இந்துக்களின் ஓட்டுக்களை வாங்கி மந்திரியாரவன் ஒருவர் பேசுகிற பேச்சு. நான் இப்படி பேசி பேசி அது போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆப்புதேன், அதெல்லாம் மாற்றங்கள். நம்ம பயப்பட போகல. அவர் சொல்றார், ஒரு கொலைக்காட்சியை பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டமா? என்ன பாருங்க, அப்படி சொல்லப்படாது. அது முருகப்பெருனா. ஆமா, முருகன் ஒரு அக்யூஸ்ட் தானே. எங்க போது பத்திர முருகன் அக்யூஸ்டா? முருகன் அக்யூஸ்டா? அக்யூஸ்ட பார்க்கறதுக்கு இவ்வளவு பேரா? இதை நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிலையை பார். இன்னைக்கு மற்ற மதங்களை நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தன் சொன்னா உடனே போஸ்ட் அடிப்பான், பறந்த பண்ணோம், எல்லாம் செய்யறோம். மந்திரி மாற அவளுக்கு தான் உதவி செய்யறான். இவ்வளவு பேர் நம்ம தான் ஒண்ணு சேர மாட்டோமே, ஒற்றுமையா இருந்து ஒரேடியா ஓட்ட குத்த மாட்டோமே. நம்ம வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாலும் 4 கட்சியில எல்லாம் இருக்கிறோம். இந்து என்கிற உணர்வோடு எவன் வருகிறானோ அவனை வாழ வைக்க இனி பழகுங்கள். அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும். அப்பதான் நம்ம கோரிக்கை நிறைவேறும். நம்முடைய ஆலய பணங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு செலவிட வேண்டும். அதுதான் தேவசம்போடுக்கு உண்மை. ஆனா இன்னைக்கு அப்படி செய்யறார்களா?